Hello children, இன்னைக்கு example 4.8 தான் பார்க்க போறோம். If triangle ABC is similar to triangle DEF. So ரெண்டு triangle வந்து அது similar-ஆ இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. So அந்த மாதிரி இருக்கும்போது such that BC equal to 3 cm, EF is equal to 4 cm. So ABC triangle இருந்து ஒரு சைடோட வேல்யூவும் DEF triangle இருந்து இன்னொரு சைடோட வேல்யூவும் கொடுத்திருக்காங்க. And area of triangle ABC. So triangle ABC யோட ஏரியா கொடுத்திருக்காங்க 54 cm square. Find the area of triangle DEF. இந்த triangleோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சைடோட வேல்யூஸும் ஏரியாவோட வேல்யூ ஒரு இதுவும் கொடுத்துருக்கிறதுனால இன்னொரு ஏரியா வேல்யூ கேட்டிருக்கிறதுனால இதில் நம்ம எந்த ரூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கும்போது அதோட ஏரியாவோட ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோவை ஸ்கொயர் பண்ண வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது the ratio of area of two similar triangles is equal to the ratio of the squares of any two corresponding sides. அந்த ரூலை தான் நம்ம யூஸ் பண்ணி இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு இதோட ஏரியாவோட ரேஷியோ பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை area of triangle DEF. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஸோ இப்போ AB ஸ்கொயர் பை இது ரெண்டும் DE ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இப்போ அடுத்து BC ஸ்கொயர் பை EF ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் பை DF ஸ்கொயர். இப்போ இதில் பார்க்கும்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருந்தாங்க இல்லையா 54 பை இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் வந்து நமக்கு எந்தெந்த வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பிசியோட வேல்யூவும் இஎஃபோட வேல்யூ தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 3 ஸ்கொயர்ட் பை இஎஃப் வந்து 4 கொடுத்துருந்தாங்க 4 ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். So 54 by x is equal to 3 square by 4 square. இப்போ இதை cross multiply பண்ணும்போது 54 is equal to 54 இது வந்து இந்த பக்கம் வரும் இல்லையா. ஸோ cross multiply பண்ணும்போது 4 square வந்து 16 is equal to x into 3 square வந்து 9. இப்போ தெரியாத வேல்யூ வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேணும். ஸோ x into 9 அதை அப்படியே நான் மூவ் பண்ணியிருக்கேன் 54 into 16. இப்போ நான் எக்ஸ்லேருந்து இந்த 9 செப்பரேட் பண்ணி கொண்டு போகிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 54 into 16 ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஈக்குவல் டுக்கு ஆஃப்டரில் வரும்போது டிவிஷனாக மாறும். இப்போ இது ரெண்டையும் 9 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9 1s are 9 9 6 are 54. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ நியூமரேட்டர் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 6 6 are 36 3 கேரி ஓவர் 6 1s are 6 + 3 9. ஸோ 96 centimeter square இது ஏரியா இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் DEF is equal to 96 centimeter square. ஏரியா அப்படிங்கிறதுனால அதோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். Thanks for watching children.